என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் இனிய சமுதாய சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் சோலை பழனிவேல் ராசன், நிறுவன தலைவர் மல்லர் சேனை. அன்பார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்களே, எங்கெல்லாம் வரலாறு மறைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஓங்கி குரல் கொடுத்து நம்முடைய வீரமிகு சமுதாயத்தினுடைய வரலாற்றை உலகிற்கு உணர்த்துவதற்காக இந்த ஐயா வெண்ணி காலாடியினுடைய 266வது இந்த விழாவிலே கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உரையாடுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த முத்தாய்ப்பாக நிகழ்ச்சிக்கு அன்பு சகோதரி காமினி மண்டலத்தி தலைமையில் ஒரு 101 பொங்கல்கள் வைத்து சிறப்பு வழிபாடு பண்ணியிருக்கின்றார்கள். சுதந்திர போராட்டத்திலே என் முப்பாட்டன் வெண்ணி காலாடியார் அவர்களுடைய வீரம் இன்றளவும் உலகிற்கு ஒரு உன்னதமான போராட்டமாக வழங்கி கொண்டிருக்கின்றது. வெள்ளையனை எதிர்த்து நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கொள்ளையரிடம் சிக்கி நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடு நலம்பெற நல்லாட்சி மலர்ந்திட தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய குரல், அவருடைய ஒற்றுமை, அவர்களுடைய புகழ், அவருடைய வீரம் உலகிற்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைதான் மிக முக்கியமான ஒன்றாக அமையும். போரிலே குடல் கிழிந்து தன்னுடைய மார்பிலே அணைத்து தன் வேட்டியை எடுத்து இடுப்பிலே கட்டி வீரம் செறிந்த ஒரு போரிட்டு வெள்ளையனை கொன்ற பெருமை என் முப்பாட்டன் வெண்ணி காலாடி அவர்களுக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு அவர் நடந்திருக்கின்றார். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி ஒரு முத்தாய்ப்பாய் அமைந்திருக்கிறது. வரலாறுகள் பேசப்படுகிறது. பல்வேறு புத்தகங்களிலே நம்முடைய வரலாறு தெரிந்து கொண்டிருக்கின்றது. வெண்ணி காலாடியுடைய வரலாற்றினை நம்முடைய பேராசிரியர் முனைவர் அன்பழகனார் அவர்கள் எழுதிய புத்தகம் இன்று அனைத்து முதலமைச்சர்கள் மோடி அவர்கள் வரை சென்றிருக்கிறது. அதுதான் நம்முடைய வீரத்தினுடைய பெரும்பாட்டனுடைய புகழுக்கு ஒரு அச்சாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. பல்வேறு தரப்பிலே எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் இன்று நம்முடைய வீரத்தை தவிர்க்க முடியாத அளவிற்கு நம்முடைய செயலும் சொல்லும் நடந்து கொண்டிருக்கின்றது. என தேவேந்திரகுல வேளாளருடைய அடையாளமாக என் முப்பாட்டன் இமானுவேல் சேரன் அவர்கள், வெண்ணி காலாடி அவர்கள், தேக்கப்பட்டி பாலசுந்தரராஸ் அவர்கள், தேவநேய போவனர் அவர்கள், ஞானசேரன் அவர்கள், குருசாமி சித்தர் அவர்கள், மொழிஞாயிறு பாவனர் அவர்கள், பேராசிரியர் கலையரசு அவர்கள், தமிழ்வேல் அவர்கள், இப்படி வரலாற்றினை குவித்து ஒத்த புத்தகமாக எழுதியிருக்கின்றார்கள். வருங்கால இளைஞர்கள் அதாவது புத்தகங்களை படிங்கள். வாசிப்பை நீங்கள் நேசிக்கின்ற பொழுது நம்முடைய வரலாறுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது, அந்த சமுதாயத்திலே நாமெல்லாம் பிறந்திருக்கிறோம் என்பதே பெருமையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வீர வரலாற்றினை ஒவ்வொரு மாணவருடைய பாட புத்தகத்திலே வைக்க வேண்டும் என்று தமிழக அரசை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். வரலாறுகள் மறுக்கப்படுகிறது, வரலாறுகள் வெளியே தெரிய வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த நிகழ்வுக்கு ஐயா இமானுவேல் சேரனுடைய பேரன் ரமேஷ் அவர்களும், அருமைக்குரிய அண்ணன் என்னுடைய மீசக்காரர், என்னுடைய பாசக்காரர் ஐரவம்பட்டி முருகேசன் அவர்கள் எல்லாம் கலந்திருக்கின்றார்கள். அவருடன் அன்பு சகோதரர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் வரலாறை மீட்டெடுப்பதற்கு இது சிறு உளி. இந்த ஒளிதான் மிகப்பெரிய ஒரு வல்லமையை ஒரு சிற்பமாக வடிக்கக்கூடிய நிலையிலே ஏற்படுத்தியிருப்போம் என்று பொதுவாக சொல்லுவோம். நெல்லை என்றால் தொல்லை என்று. ஆனால் நெல்லையிலே பொதிந்து கிடைக்கின்றது நம்முடைய வரலாற்று உண்மை என்று சேர சோழ பாண்டியனுடைய வம்சத்திலே நம்முடைய எண்ணங்கள், செயல்பாடுகள், அவருடைய வீரமும் விவேகமும் எந்த அளவுக்கு மக்களுக்கு சென்றடைய வேண்டுமோ அந்த அளவிற்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து வருகின்ற 2026 தேர்தலிலே
2026 தேர்தலில் அரசியல்படுத்தப்பட வேண்டும். நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆள வேண்டும். நாம் ஆளுகின்ற பொழுதுதான் நம்முடைய வரலாறை எங்கெல்லாம் கொண்டு வர முடியும், எந்தெல்லாம் நம்முடைய வரலாற்றை வெளிக்கொண்டு வர முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்த முடியும். ஆகவே யார் எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபடுகின்றவர்கள், சமுதாயம் என்ன ஒற்றுமையாக இருக்கிறதோ, சமுதாயம் எந்த அளவிற்கு முன்னேறி செல்கின்றதோ அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பிலே உங்களையெல்லாம் சந்தித்ததிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். தேவேந்திரன் ஒற்றுமை ஓங்க வேண்டும், தேவேந்திரன் ஒற்றுமை ஓங்க வேண்டும், தேவேந்திரனுடைய ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணே அன்பழகன் எழுதிய புத்தகத்தை இதான் நான் படித்தேன். வெண்ணி காலாடியை பார்த்தாலே வீரம் வரும் என்று அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த ஒரு போர் வீரர், போருடைய யுக்திகளை நுணுக்கமாக கற்றறிந்தவர். நீங்கள் வரலாற்றிலே இவருடைய வரலாறுகள் மறைக்கப்படுவதன் காரணம் என்ன? ஒரே காரணம், இவர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான். இவர்களெல்லாம் படை தளபதியில் இல்லை, இவர்களெல்லாம் சிற்றரசர்களாக இருந்தார்கள். ஆனாலும் கூட இந்த ஆண்டு வெண்ணி காலாடியுடைய அவருடைய அந்த நடுகளுக்கு நாங்கள் போக வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். எல்லோருமே யாரும் இந்த ஊருக்காரங்க அழைக்கவில்லை. அண்ணனை நான் ஒரு ஃபோனில் தான் அழைச்சேன். பல வேலைகள் அண்ணனுக்கு மிக நெருக்கமான வேலைகள் இருந்தது, அதை கடந்து வந்தாங்க. அதுக்கடுத்து எங்கள் அண்ணன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரிட்டையர்டு டிஎஸ்பி அண்ணன் அப்படி தான், அவங்களும் கூட ஒருவித சளைப்பு இல்லாமல் அவருடைய பேராசிரியர் வீரமணியும் அழைத்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, அண்ணன் எப்போ வந்தாலும் ஒரு படைசூழ பொன்முருகு மற்றும் நம்முடைய ராஜா இவர்கள் எல்லாத்தையும் அழைத்து வரக்கூடிய பரமசிவ வைக்கில் இவர்கள் எல்லாத்தையும் அழைத்து வருவார்கள். ஏன் என்று கேட்டால் அந்த சமூக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இது இருக்கிறது. வெண்ணிக்காலாடி இந்த இடத்தில் இருந்தால் நமக்கு என்ன வேலை, நாம் ஏதோ இந்த இடத்தை கடந்து செல்லும். ஆனாலும் கூட அந்த சமூகத்தில் பிறந்திருந்த அந்த சமூக உணர்வு கொண்டு வர செல்கிறது. நம்முடைய நண்பர்களெல்லாம் யூடியூப் நண்பர்களாம் தம்பி மூவேந்தர் மீடியா மட்டும்தான் இருந்தான். இப்போ எல்லாம் யூடியூபாக வந்து நம்முடைய செய்திகளை வெளிநாடுகளுக்கும் மற்ற இடத்துக்கும் கொண்டு செல்கிறார். அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அடுத்த ஆண்டு இந்த இடம் வந்து மிகவும் போற்றுவதற்குரிய அதிகமான மக்கள் தொகை வர வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு 100 பேரை அழைத்து வந்தால் இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அது மாதிரி அண்ணன் சொல்ல மாதிரியே வெண்கல சிலை ஒதுக்கியாச்சு, ஆனால் அதற்கான அரசு விழா வேண்டும். எப்படி பூலித்தேவனுக்கு அரசு விழாவோ, அது மட்டுமல்ல கட்டபொம்மனுக்கு அரசு விழாவோ, வீரன் சுந்தரலிங்கத்துக்கு அரசு விழாவோ, வெண்ணி காலாடிக்கும் அரசு விழா வேண்டும். ஏனென்று கேட்டால் இவர்கள் இல்லை என்றால் அந்த கட்டபொம்மன் அரசே கிடையாது. இவர்கள் தான் அந்த நெற்கட்டு சேவலில் இருந்து போர் புரிந்தார். காலாடி அப்படின்னு என்றால் அந்த காலாட்படைக்கெல்லாம் தலைமை தாங்கியவர்கள். அதனால தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலே காலாடி என்கிற ஒரு பட்டம் வந்தது. ஆகையால் இது போற்றுதலுக்குரிய ஒரு இடமாக இருக்கதும் இந்த இடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இவருடைய புகழை நாம் ஐநா வரைக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு இங்கே வந்த அத்துணை நண்பர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த செய்திகளை நம்முடைய யூடியூப் நண்பர்கள் மிக தெளிவாக அதனுடைய வரலாறுகளை நீங்கள் கண்டிப்பாக இந்த உலகுக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் அந்த செய்தியை சொல்லும்போது நீங்கள் இந்த செய்தியை மற்றவருக்கு பகிருங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டுமல்ல, இந்த செய்தியை பகிரும் பொழுது தான் இவருடைய புகழும் இவருடைய வீரமும் இவருடைய தியாகமும் மேலே ஓங்கும். அவருடைய வாரிசுதாரர்கள் 6வது தலைமுறையாக இருக்கிறார்கள். அவர்களும் பலவித விஷயங்களை சொல்லியிருக்கார்கள். அடுத்த முறை இந்த இடம் சீரும் சிறப்புமாக கொண்டாட ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும் என்று நான் கூறி இந்த நேரத்தில் பேச வாய்ப்பளித்த என்னுடைய வாரிசுதாரருக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.